இனிமே ஒரு வார்த்தை பேச மாட்டேன். பேசாத. ரோஹிணி, என்ன ரோஹிணி, ஏன் இப்படி என் உயிரை வாங்குறீங்க? போங்கன்னு போக வேண்டியதானே? ஏன் இப்படி பாசத்தை பொழிறீங்களோ தெரியல. நான் என்ன உங்க கூட பிறந்தவளா இல்ல கூட படிச்சவளா? ஏன் இப்படி என்ன விடாம துரத்திக்கிட்டே இருக்கீங்க? என்னைக்கோ ஒரு நாள் ஜவுளி கடையில பார்த்தோம், பேசணும், வீட்டுக்கு வர சொன்னீங்க, வந்த, நீங்களும் வந்தீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. சும்மா சும்மா என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காதீங்க. ரோஹிணி, நீ அம்மா இப்படி பேசுற? ஆமா, நானும் எவ்வளவு தடவை சொல்லணும்னு நினைச்சேன். அளவுக்கு மீறி என் பர்சனல் விஷயத்துல தலையிடுறீங்க, அட்வைஸ் பண்றீங்க. உங்க குடும்ப விஷயத்தை பத்தி நான் என்னைக்காவது கேட்டிருப்பேனா? நீங்க மட்டும் ஏன் என் விஷயத்தை தலையிடுறீங்க? ரோஹிணி, உனக்கு என்னமா ஆச்சு? ஒண்ணும் ஆகல. எனக்கு தனிமை வேணும். சும்மா வந்து வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என் விஷயத்தை பத்தி பேசாதீங்க. ஏன் என் வீட்டுக்கே கூட வராதீங்க. ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுடுங்க. இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க.
என்ன மன்னிச்சிடுங்க அபிராமி. எனக்கு வேற வழி தெரியல. முதல்ல கையை விடுங்க. என்ன ரோஹிணி, ஏன் இப்படி என் உயிரை வாங்குறீங்க? போங்கன்னா போக வேண்டியதானே? ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுடுங்க. இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. என்னமாச்சு? ஒண்ணும் இல்லப்பா, நீ வீட்டுக்கு போ. சரிம்மா. டே அர்ஜுன். ஹே கார்த்திக். எப்படி இருக்க கார்த்திக்? எப்பரா இருக்க? தங்கச்சி எப்பரா இருக்கா? நம்ம 2 பேரும் நண்பர்களாவே இருந்திருக்கலாம். ஏன்டா அப்படி சொல்ற? இல்ல, ஃப்ரெண்ட்ஸா இருந்தப்போ அடிக்கடி சந்திச்சுக்கிட்டோம், மனசை விட்டு பேசிக்கிட்டோம். சொந்தக்காரங்களை ஆயிட்டப்புறம் சில சிக்கல்கள், அதான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? நாள் இல்லடா, மாசம் ஆகுது. டே கார்த்திக், நீ என் மச்சாங்கிறது மறந்துரு. எப்பவுமே நீ என் ஃப்ரெண்டு தான். என்னமோ சொல்ல வந்திய, என்ன சொல்லு? அர்ஜுன், நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது ஒரு நண்பனா நான் பெருமைப்படுறேன்டா. அதை சாந்திக்கிட்ட சொல்லி சந்தோஷமும் படுறேன். அதே சமயத்தில் நீ செய்கிற காரியங்கள்லாம் நியாயமானதாக இருந்தாலும் நீ தொடர்ந்து அப்பா கிட்ட பகையை தேடிக்கிட்டே இருக்கியடா. அவர் என் அப்பாங்கிறத விட உனக்கு மாமனார் இல்லையாடா? நான் என்ன வேணும்னா பண்ணுறேன்? நான் நல்லதுக்கு தான் பண்ணுறேன். அது அவருக்கு தப்பாக தெரியுது. டேய், நல்லா யோசிச்சு பாரு. ஸ்ரீனிவாசன் யாரு? என் முதலாளி. ஆனா அப்பாக்கு எதிரிடா. நீ அந்த கம்பெனியில இப்ப ப்ரமோஷனை ஏத்துக்கிட்டதுனால வீட்டுல எப்படி எல்லாம் பிரச்சனை வெடிக்குது தெரியுமா? சம்பந்தம் இல்லாம பிரச்சனை எங்கெங்கயோ வெடிச்சிட்டு இருக்குடா. டேய், அப்பா தண்ணியை அவமானப்படுத்திட்டு தான் நினைச்சிட்டு இருக்காருடா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கார்த்திக், சக்கரை வியாதி உள்ளவனுக்கு இனிப்பு விஷம், இல்லாதவனுக்கு அது விருந்து. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இந்த ப்ரமோஷனை நானா உன்னை ஏத்துக்கல. தொழிலாளிங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அவங்க நன்மைக்காக நான் ஏத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அதை விடு, என்னையே புகழ்ந்துட்டு இருக்கியே. நீ செஞ்ச தியாகமும் போராட்டமும் சாதாரண விஷயமா? கார்த்திக், நீ போடாத எதிர்நீச்சல்டா நான் போட்டுட்டு இருக்கேன். இது பார், எதிர்நீச்சல் போட்டு தான் ஜெயிக்கணும்னா போட்டுதான் ஆகணும். நீ செஞ்ச ஒரு புரட்சிக்கே உன்னை நண்பனாடியே நான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பெருமையே எனக்கு போதும். இது பார், உங்க அப்பாவை பத்தி நீயும் கவலைப்படாத, நானும் கவலைப்படுறதா இல்லை. சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? இல்லாட்டி உன் முரட்டு தங்கச்சி கோச்சுப்பா. சாந்திகாவை கேட்டதா சொல்லு. சரிடா. என்ன அத்தை இது? நான் என்ன பண்ணேன்? அவ மேல இருக்கிற பாசத்துல தானே நான் அவகிட்ட பேசினேன். அவளை விட அவ வயித்துல வளர்ற குழந்தை மேல இருக்கிற அக்கறையில தான் நான் கேட்டேன். இப்படி எடுத்துரிச்சு பேசிட்டால. அபிராமி, விடுமா. பாவம், அந்த பொண்ணோட மனநிலை என்னவோ. எப்போ பேசுற மாதிரி இப்ப பேசலன்னா வேற ஏதாவது காரணம் இருக்கும்.
அது நம்ம சம்பந்தப்பட்டதா இருக்கணும்னு இல்லையே. கொஞ்சம் ஆறு போடு. நீ அவ மேல வச்சிருக்கிற பாசம் எனக்கு புரியுது. அத சீக்கிரத்திலே அவளும் புரிஞ்சுப்பா. அழாதம்மா, சொன்ன கேளு. என்னாச்சு அபிராமிக்கு? அபிராமி ஏன் அழற? ராஜி ஏன் அழற? அவ ஒண்ணும் இல்ல மாமா. ஒன்னும் இல்லையா? கண்ணெல்லாம் சவந்திருக்கு. ஏன் யாரா ஏதாவது சொன்னாங்களா? மதன் ஏதாவது சொன்னானா? ஏன் மதன்? மாமா அப்பா என்னப்பா? அபிராமி ஏன் அழறா? தெரியலையேப்பா. நீ ஏதாவது சொன்னியா? ஐயோ, நான் ஒன்றும் சொல்லலையே. அபிராமி என்னாச்சு? என்னடா அவளை கேட்குற? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லப்பா. அபிராமி, அப்பா கேட்கிறாருல, சொல்லுமா. மாமா, அன்னைக்கு நம்ம வீட்ல நடந்த சுமங்கலி பூஜைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சினேன், ஞாபகம் இருக்கா? ஆமா, அவ பேரு கூட ரோஹிணி. ஏன் அவளுக்கு என்ன? அவளுக்கு ஒண்ணும் இல்ல, அவ இப்ப கர்ப்பமா இருக்கா. சரி, அதுக்கு நீ ஏன் அழற? அது வந்து மாமா, இல்ல மாமா, நான் அவளை முதல்ல சந்திச்சுப்போம். சிச்சி, என்ன ஒழுக்கங்கிட்ட வாழ்க்கை? அதுல கர்ப்பம் வேற. அவளோட நீ ஏன் பழகுற? அவளை வாழ வைக்கணும், அவ குழந்தைய வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். எவ்வளவோ போராடுற, ஆனா அவ என்ன எடுத்துருச்சு பேசிட்டா. நான் அவ வாழ்க்கையில தலையிடக்கூடாதா? நானும் ரோட்ல 4 பேர் முன்னாடி என்ன கத்திட்டு போற மாமா. விடுமா, பெரிய நஷ்டம் ஒண்ணு இல்ல. அவ உன்னை மதிக்கலன்னு நீ அவளை மதிக்காத. என்னமா அவளை பத்தி பேசிக்கிட்டு? பொதுவாவே இந்த மாதிரி ஒழுக்கங்கிட்டு தவறான வாழ்க்கை நடத்துறவங்களே எனக்கு பிடிக்காது. அவங்களுக்கு உதவ நினைச்சா நமக்கு மிஞ்சிறது அவமானம் தான். நீ புத்திசாலி நினைச்சா இவ்வளவு வெகுளியா இருக்கிற? இந்த நிமிஷத்தோட அவளை தலைமுறை. அவ சங்காத்தமே உனக்கு வேணாம். அவ வீட்டு பக்கம் போகாத, வழியில பார்த்தாலும் பேசாது. புரியுதா? அழாத அபிராமி. அனிதா, பாலுந்தா. ஐயோ, நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. கூப்பிட்டு நானே வந்து குடிச்சிருப்பேன்ல. இருக்கட்டும்மா, ஏதோ படிச்சிட்டு இருந்த. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம்? குடிச்சிட்டு படிமா. அனிதா, அனிதா, ஒரு ஹெல்ப். என்ன? என்ன மாத்திரை இது? என்ன உடம்புக்கு? ஒண்ணும் இல்ல. தலைவலியா? ஆஹா இல்ல. ஜுரமா? ஆஹா இல்ல. ஜலதோஷமா? இங்க மெட்ரோ வாட்டர் தண்ணியை காய்ச்சி குடிக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டாளம்மா. வைட்டமின் மாத்திரையா? ஆமா. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணுமில்லம்மா, எனக்கு துபாயில ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவ நேத்து நைட்டு ஏர் ஃபிளைட்ல வந்தா. அவ எனக்கு ஒரு செல்போன் கொடுத்துருக்கா.
நான் தான் அவளுக்கு ரொம்ப உசுறு. எப்போ வந்தாலும் ஏதாவது எனக்கு கொண்டு தருவா. எனக்கு பிசிஓவில் பேசி தான் பழக்கம். இது எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, மெமரியில் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லாம் ஃபீட் பண்ணுறது ஒன்றுமே தெரியல. முதல்ல உன் ஃபோன் நம்பரை இதில் மெமரியில் ஏற்றலான்னு பார்த்தேன். ஆனால் உங்ககிட்ட தான் செல்ஃபோனே இல்லையே. அதான் எங்கேயாவது ஃபோன் பண்ணணும்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ல வந்தேன். இதை கொஞ்சம் பார்க்குறியா? ப்ளீஸ் ஆண்டாளம்மா, நாளைக்கு கிளம்புற பார்க்குறேனே, எனக்கு இப்போ மூடு இல்லை. என் பொண்ணு மாதிரி நினைச்சு கரிசனமாக கேட்டேன், உடம்புக்கு என்னன்னு. சொல்ல மாட்டேங்கிற, செல்போனையும் பார்க்க மாட்டேங்கிற. இந்த வயசுல உனக்கு உடம்புக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லாததுக்கு எதுக்கு மாத்திரை சாப்பிடுற? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே விட்டமின் மாத்திரைன்னு. நான் தானே சொன்னேன், நீ சொல்லலையே. எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. ஆமா மறைக்கிறேன். உங்ககிட்ட மறைக்க கூடாதா? வேலையை பார்த்துட்டு போங்க. சரி சரி சரி, கத்தாத. நீ கத்தினாலும் நான் கோவிச்சுக்க மாட்டேன். நீ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, நீ டென்ஷன் ஆகக்கூடாதுமா. ஆமா, அர்ஜுன் இன்னும் வரலையா? வந்துட்டாரு. முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கேன். வச்சுக்க வச்சுக்க, அப்படிதான் வச்சுக்கணும். சரி, நான் வந்த நேரம் சரியில்லை. நான் காலையில வரட்டா? வரேன். கொஞ்சம் பெரிய எழுத்தா போட மாட்டாங்க, கொடுங்கார பசங்க. என்னாச்சு இவருக்கு? இந்த டைமுக்கு கரெக்டாக வந்துடுவாரு. இன்னும் ஏன் வரலன்னு புரியலையே. நடையா இது நடையா, புது நாடகம் என்றோ நடக்குது. இடையா அது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. பரவாயில்ல, இந்த மாதிரி கேஸ் எவ்வளவு பார்த்திருக்கோம். இவனும் லவ் ஃபெயிலியர் கேஸ் தான். என்ன பரவாயில்லையா? உன் ஆள் இன்னைக்கு மெரினா பீச்சில் இருக்கானோ இல்ல பெசன் நகர் பீச்சில் இருக்கானோ, இன்னைக்கு வேணா இவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? பிஞ்சிடும். ஏய், கண்ணகி சிலை எடுத்துட்டாங்கன்னு பார்த்தோம். தோப்பாடுறா இங்க இருக்கு. சரி சரி வா, இன்னொரு நாள் மாட்டாம எப்படிட போறா, அன்னைக்கு பார்த்துப்போம். என்ன அர்ச்சனா, என் மேல கோவமா? எல்லாமே உன் நல்லதுக்கு தான். யாரும் எதுவும் பேச வேண்டாம். எனக்கு இந்த சம்பந்தமும் வேண்டாம். உன் செலெக்ஷன் சரியில்லையேம்மா. அவன் ஏழையா இருந்தா கூட நான் போராடுவேன். அவன் அட்ரஸ் கூட உனக்கு தெரியாது, அப்பா அம்மாவும் இல்லைங்கிற. இதெல்லாம் சரி வராது அர்ச்சனா. நீ பேசாம அத்தை பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த அண்ணி சொல்றேன்ல, கேளுமா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அம்மா பார்த்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம். அதனால நான் கட்டிக்க மாட்டேன். அசோக் தான் என் புருஷன். அது யாராலையும் மாத்த முடியாது. பைத்தியம் மாதிரி உளராத. இல்ல அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க.
என் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன கட்டாயப்படுத்தினீங்கன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன மிரட்டுறியா? எல்லாம் வயசு வேகமா? ஐயோ அண்ணி, நான் மிரண்டு போயிருக்கேன். எங்க என் வாழ்க்கை திசை மாறி போயிடுமோன்னு கவலைப்படுறேன். என்ன காப்பாத்துங்க அண்ணி. அர்ச்சனா, அத்தை பார்த்துருக்கிறது நல்ல இடம். அங்க நீ பாதுகாப்பா வாழலாம். நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாரையும் மீறி இந்த காதல் உனக்கு வேண்டாமா? அந்த அசோக்கால எந்த இடைஞ்சலும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ அவனை உதறிடு. இல்லண்டி, அசோக் என்னால உதற முடியாது. அவரை தவிர வேற யாரையும் என்னால கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே என் வயத்துல அவர் வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு. பேச மாட்டேன் சொல்லி பேசிக்கிட்டே தானடா இருக்கேன். நீ துண்ட கட்டினாலும் வாய் ஓய்தான்.